Hi friends, welcome to my channel. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது JFR World. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா குஷ்கா. கறி போடாமல் செஞ்சால் குஷ்கா, கறி போட்டு இதுவே செஞ்சால் பிரியாணி ஆயிரும். ஓகேங்களா, ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. குஷ்காவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பிரியாணி இலை 2, அதுக்கு தேவையான பூ அதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி பேக்கெட் கடையிலே கிடைக்கும், கேட்டு வாங்கிக்கோங்க. மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூனு, இது மல்லித்தூள் 1 ஸ்பூனு, பட்டை ஏலக்காய் கிராம்பு ஒரு கிராம்பு, ஒரு பெரிய பட்டை ஒரு சின்ன பட்டை 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, வெங்காயம் 1 கப்பு, தக்காளி 1 கப்பு, பச்சை மிளகாய் ஒரு பெருசாக ஒரு பீஸ் 2 போட்டிருக்கேன், சின்ன பீஸ் 2 போட்டிருக்கேன், கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு 5 லிட்டர் குக்கர் யூஸ் பண்ணுறேன் நான். வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். சரிங்களா, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை அந்த டிஷ் தேவையான எல்லாம் போட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம், ரொம்ப சூடாயிருச்சு. பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டுக்கிட்டேன். அதோட பச்சை மிளகாயும் போட்டுக்குவோம். அதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்குங்க. நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்து நம்ம வெங்காயம் யூஸ் பண்ணலாம். 1 கப் வெங்காயம், இந்த பிரியாணியில் பட்டை ஏலக்காய் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா பொன் நிறத்தில் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பிரியாணி இலை பட்டை ஏலக்காய் எல்லாம் போட்டோன்னே நல்லா மனம் நல்லா வந்திருக்குது. தெரியும் நீங்கள் செய்கிறப்ப. வெங்காயம் நல்லா வணங்குறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்குவோம். லைட்டாக பண்ணுங்கள், வெங்காயம் நல்லா வணங்கி வரும். ஓரளவுக்கு வணங்கிருச்சு, இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ அடுத்து நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா கலர் விட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். எப்போவுமே வெங்காயம் இஞ்சி பூண்டு வணக்கிறப்ப எண்ணெய் தனியாக, வெங்காயம் இஞ்சி பூண்டு தனியாக திரிஞ்சு வரும். வணங்கினது தனியாக, எண்ணெய் தனியாக. இந்த பச்சை வாடை போகிற வரையில் நல்லா வணக்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். தக்காளி கொத்தமல்லி தழை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள், நல்லா கலக்கிங்க. இப்போ நாங்கள் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். அதே அளவுக்கு 2 டம்ளர், அதே டம்ளர் சைஸு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலக்கிக்கங்க. இதில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் போட்டுக்குங்க. தேவையான உப்பும் காரம் சேர்த்திக்கிங்க. நான் உப்பு கொஞ்சமும் காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், தெரியும். கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், அதாவது நல்லா ஓரளவுக்கு சூடானதுக்கு முட்டிலே கொதியாக வரும். கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை ஆட் பண்ணலாம். அது இடையில அரிசியை கொஞ்சம் லைட்டாக ஊற வச்சு அரிசியை கழுவிக்குங்க. லைட்டாக இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை கழுவி வடிகட்டி வச்சுருக்கோம், அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசி, ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கலர் கலக்கி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ மூடி வச்சு 2 விசில், குக்கர் 2 விசில் விட்டால் போதும்.
விசில் முடிஞ்சதுக்கப்புறம் விசில் ஃபுல்லாக ஏர் அடங்கினதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். அதுக்கடையில் விசில் எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே உள்ளுக்குள்ள ரைஸ் சரியாக ஆகாமல் இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு கப்பில் எடுத்து லைட்டாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி வளர்க்கும் போது மேலே தூவி விட்டுருக்கேன். லெமன் இருக்க வச்சுருக்கேன்னா ஒவ்வொருத்தங்க லெமன் லைட்டாக புரிஞ்சு சாப்பிடுவாங்க. அவங்கவுங்க டேஸ்ட் எப்படியோ அப்படி பண்ணிக்கலாம். ரெடி சமைச்சு சாப்பிட்டு எப்படி நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க.